முதல்வர் திணறுவார் எனும் பயம் காரணமாக இந்த நேரலை நிறுத்தப்பட்டதா என எச். ராஜா கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டப்பேரவை நேரலை நிறுத்தப்பட்டதை கடுமையாக விமர்சித்துள்ளார். தீர்மானங்களை வாசிப்பதை தாண்டி எதிர்க்கட்சிகளின் திடீர் கேள்விகளுக்கு பதிலளிக்க முதல்வர் விஜய் திணறுவார் என்ற பயத்தாலேயே நேரலை நிறுத்தப்பட்டதா? தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகள் அனைத்தும் எவ்வித தடையுமின்றி முழுமையாக நேரலை செய்யப்படும் என்று தற்போதைய முதல்வர் விஜய் தேர்தல் பிரச்சாரத்தில் வாக்குறுதி அளித்திருந்தார். ஆனால் சட்டமன்றத்தில் ஆளுநர் உரை மீதான விவாதத்தின்போது நேரலை திடீரென நிறுத்தப்பட்டது கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பேப்பரில் எழுதி வைத்த தீர்மானங்கள் வரை மட்டும்தான் முதல்வரால் ஓரளவு சமாளித்து படிக்க முடியும். மற்றபடி எதிர்க்கட்சிகள் எழுப்பும் தடாலடி திடீர் கேள்விகளுக்கு தானாக பதிலளிக்க முடியாமல் முதல்வர் திணறுவார் எனும் பயம் காரணமாக இந்த நேரலை நிறுத்தப்பட்டதா என எச். ராஜா கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா வெளியிட்டுள்ள பதிவில், எங்களது ஆட்சியில் சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுவதையும் மக்கள் அனைவரும் காணும்படியாக நேரலை செய்வோம். நாங்கள் அவ்வளவு வெளிப்படையாக்கும் என தற்பெருமை பேசி வந்த தவக அரசு மேகதாது அணை விவகாரத்தில் முதல்வர் ஜோசப் விஜய் தனி தீர்மானம் கொண்டு வந்து அதன் மீது எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் பேசுவது வரை மட்டுமே நேரலை செய்தார்கள். அதன் பிறகு ஆளுநர் உரை மீதான விவாதங்கள் நடக்கத் துவங்கியதும் நேரலை நிறுத்தப்பட்டது. பேப்பரில் எழுதி வைத்த தீர்மானங்கள் வரை மட்டும்தான் முதல்வரால் ஓரளவு சமாளித்து படிக்க முடியும். மற்றபடி எதிர்க்கட்சிகள் எழுப்பும் தடாலடி திடீர் கேள்விகளுக்கு தானாக பதிலளிக்க முடியாமல் முதல்வர் திணறுவார் என்னும் பயம் காரணமாக இந்த நேரலை நிறுத்தப்பட்டதா? மக்கள் காண முடியாவிட்டாலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலம் முதல்வரின் திணறலும் தட்டுத்தடுமாற்றங்களும் வெளிவரத்தானே செய்யும். கதத்திரிக்காய் முத்தினால கடைக்கு வந்தே தீரும் என்பது போல சட்டமன்றத்தில் நடப்பவற்றை முதல்வர் இரும்பு திரையை போட்டு மறைத்தாலும் ஜனநாயகத்தில் அவை அன்றே வெளிவந்துவிடும். அப்புறம் எதற்கு இந்த ரகசிய செட்டிங்கெல்லாம்? ஆஹா முதல்வர், ஓஹோ முதல்வர் எனும் பிம்பங்களை கட்டமைத்து மட்டுமே ஒரு அரசாங்கத்தை ஆக்கப்பூர்வமாக நடத்திவிட முடியாது. அப்போது மட்டுமே வசனங்களை படித்து ஒப்பிக்க சட்டமன்றம் ஒன்றும் சினிமா காட்சி கிடையாது. அன்றாடம் மக்களை, அவர்தம் உணர்வுகளை, சுற்றிலும் நடக்கும் செய்திகளை, இடித்துரைக்கும் எதிர்க்கட்சிகளை உற்று கவனிக்க வேண்டும். உன்னிப்பாய் ஆழ்ந்து சகலமும் படிக்க வேண்டும். அப்போது மட்டும்தான் வலுவாக ஆட்சி செய்ய முடியும். எனவே சமாளிப்புகளை தவிர்த்து நிஜமான உள்ளுணர்வோடு உங்களை நிரூபித்து ஆட்சி செய்யுங்கள். இல்லையெனில் நீங்களும் சென்ற ஆட்சியைப் போலவே தமிழகம் காணும் மற்றும் ஒரு பொம்மை முதல்வரை என எச். ராஜா கடுமையாக விமர்சித்துள்ளார்.